எங்கள் வீட்டுக்காரவங்க வெண்டைக்காய் வந்து நாட்டு வெண்டைக்காங்க. இது வந்து கொல்லைக்காட்டில் விளையிறது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லலாம் போட்டு விற்கிற மார்க்கெட்டை இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போட்டு வெறும் வெண்டைக்காய், இந்த சோளக்கருது இந்த மாதிரிலாம் போட்டு விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து கொல்லையில் கண்ட உரம்லாம் போட மாட்டாங்க. கண்ட உரம்லாம் போடாமல் மண்புழு உரம் இந்த மாதிரி வந்து குப்பைன்னு சொன்னாக்கா வந்து இந்த சாணி எருகு மாடு அந்த எருவு போடுவாங்க. அந்த எருவு போட்டு விளையக்கூடிய காய் தான் அந்த மாதிரி கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்லலாம் போட்டு அந்த எப்படி சொல்கிறது, வெண்டைக்காய் வச்சுருப்பாங்க, சொரக்காய் வச்சுருப்பாங்க, பரங்கிக்காய் வச்சுருப்பாங்க, ஒரு நாட்டு காய்கறி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலேருந்து வெள்ளத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்கங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்களேன், அப்படியே பிஞ்சு பிஞ்சாக எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நல்ல வெண்டைக்காயா அப்படிங்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது வந்து கண்ட உரம் போடாத வெண்டைக்காய் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, எவ்வளோ வந்து நீங்கள் வெளியில் வாங்குகிற வெண்டைக்காய் பாருங்கள், பூச்சே இருக்காது. இந்த அறுக்கு பாருங்கள் பூச்சி, இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏது பூச்சி அப்படின்னு நினைப்போம். இது தாங்க சுத்தமான நாட்டு உரம் போட்டு விளைவிக்கிற காய்கறி. இந்த மாதிரி தான் பூச்சி இருக்கும். கத்திரிக்காயாக இருந்தாலும் பூச்சி இருக்கும், வெண்டைக்காயாக இருந்தாலும் பூச்சி இருக்கும். எந்த காய்கறியில் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறியில் இந்த மாதிரி பூச்சி இருக்கோ அது வந்து நல்ல காய்கறி. வந்து எப்படி சொல்கிறது, வெளி உரம் போடாமல் நம்ம வந்து அந்த குப்பை, மண்புழு உரம் இந்த மாதிரி போட்டு விளைவிக்கக்கூடிய ஒரே காய்கறியில் வந்து அந்த புழு இருக்கும். புழு இருந்தால் அது நல்ல காய்கறி. புழுவே இல்லாமல் இருந்தால் அதை நம்ம உடம்பை கெடுத்து விட்டுரும். புழுவோடு உள்ள காய்கறி நம்ம உடம்பை பாதுகாக்கும். இது என்னோடய டிப்ஸு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.